பொய் சொன்னாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது என்ன? தவறு நீங்க பண்றீங்க, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார். தப்பு நீங்க பண்றீங்க, ஆனா ஆவியானவர் வேதனைப்படுகிறார். அவரை சோதிக்கிறது என்ன? அடுத்த வார்த்தை, நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவுடைய கால்கள் வாசப்படி வந்திருக்கிறது, உன்னை வெளியே கொண்டு போவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள். ஒரு சின்ன காரியம்தான், பெரிய காரியம்தான், யாருக்குமே தெரியாது. கவனியுங்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அந்த 5:11 எழுதப்பட்டு 13 கவனிங்க, ஒருவரும் அவர்களை சேர துணியாமல். கவனியுங்கள், ஒருவரும் அவளை சேர துணியாமல். எவ்வளவு வேதனை இல்லை. இன்னைக்கு உங்களோட ஆட்கள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, a day will come, nobody will be with you. அவளோடு சேரக்கூட அவர்கள் துணியாமல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது வரவே. ஒரு நோய் வரும், எல்லாம் விட்டு போயிடுவாங்க, உறவுகள் போயிடும், பிள்ளைகள் போயிடும், கணவன் போயிடுவார், மனைவி போயிடுவாங்க. a day will come, they will stay away. அதாவது தெரியாத வரைக்கும் உங்களோடு இருப்பாங்க, தெரிஞ்சாத will be away. இந்த பாவங்களை எப்படி மேற்கொள்வது? கவனிங்கள், how to fight, எப்படி மேற்கொள்ள முடியும்? வேதம் அதற்கு வழி சொல்லுகிறது. 1 யோவான் 3:11 1 யோவான் 3:11 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, முதலாவது அந்த அந்த பாவத்து மேல ஒரு வெறுப்பு உணர்ச்சி. அந்த வெறுப்பு உணர்ச்சி வந்தாலே பரிசுத்தத்துல வெற்றி வந்துடும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த பாவத்தின் மேல வெறுப்பு உணர்ச்சி வரல, எனவே பரிசுத்தத்துல வெற்றி வரல. திரும்ப சொல்லுகிறேன், ஹேட் சின், பாவத்தை வெறுத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது எப்படி வேணா இருக்கலாம். அடுத்தலை பகைப்பது, அடுத்தவரோடு சரியான உறவு இல்லை, நான் தான் எல்லாம், நினைச்சா நடக்கணும், நான் தான் ஹீரோ, நான் தான் தலைவர், வேண்டாம். A day will come, people will be away from you. ஆத்ம சொன்னேன், ஒருவனும் அவனோடு இருக்க விரும்பவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளை, எனக்கு இருக்கும், பணம் இருக்கு, வசதி இருக்கிறது, உங்களால் ஒன்று செய்ய முடியுது. people will be with you. A day will come, nobody will be with you. அந்த வார்த்தை படிக்கிறேன், ஒருவரும் அவரோடு இருக்க துணியாமல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள், பாவத்தோடு நீங்கள் பாவத்தை